Godrej Money Investor Awareness Conclave April 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னா இப்போ என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாருமா, செத்து போன்ட்டாருமா, என்ன நீ இருந்து உயிரை வாங்குறேன் அப்படின்ட்டாரு. தோல்வி பயத்தில் கண்ணா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. சரி, இப்போ இந்த தொகுதிக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. கோபி நகராட்சி முழுவதும் இன்னைக்கு 218 இடத்துல சாலை மேம்பாட்டு பணிகள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சியில் 2 புதிய சந்தை கட்டிடம் கட்டி கொடுத்துருக்குறோம். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சியில் ஒரு சயின்ஸ் சென்டர், அறிவுசார் மையம் அமைச்சு கொடுத்துருக்குறோம். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11 பூங்காக்கள் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. கோபி பேருந்து நிலையம் 66 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கு. நகராட்சியில் சீரான குடிநீர் வழங்க குடிநீர் திட்ட பணிகள் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்பியூரில் கூட்டு குடிநீர் திட்டம் குழாய்கள் பதிக்கின்ற பணி. அதே மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடம், வெள்ளாங்கோவிலில் வேளாண் குளிர்பதன கிடங்கு, நம்பியூர், எம்மாம்பூண்டி உள்ளிட்ட ஊர்களில் புதிய டிரான்ஸ்ஃபார்மர் அமைச்சு கொடுத்துருக்கிறோம். கோசனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்குமார் சுவாமி கோவிலில் தேர் திருப்பணி, தாசப்ப கவுண்டன் புதூரில் மருத்துவமனைக்கான கட்டிட பணிகள், 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோபி நகராட்சிக்கு புதிய கட்டிடம் அமைக்கின்ற பணி. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட பகுதிகளுக்கோ நிச்சயம் தண்ணீர் கொண்டு வந்து தரப்படும். இதெல்லாம் நம்முடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள். இந்த 5 வருஷத்தில் நம்முடைய தலைவர் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சில திட்டங்களை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆட்சி பொறுப்பேற்றதும் நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். கொடுத்தாரா இல்லையா? இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாதம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அப்படி அரசு பள்ளியில் காலை உணவு திட்டம், கல்லூரிக்கு போனால் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபா, 14 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறாங்க. எல்லாத்த விட முக்கியம் உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருதா? 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாதம் 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி பாஜகவும் அதிமுகவும் இந்த உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு வழக்காடு மன்றத்துக்கு போனாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபா கொடுக்கறது நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா, நான் 5000 ரூபா கொடுப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு நிதி 2000ன்னு நம்முடைய தலைவர் 5000 ரூபா 1,31,00,000 மகளிருக்கு காலையில் 6 மணிக்கு தலைவர் அமிச்சாரு. 9 மணிக்கெல்லாம் மகளிர் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம், மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகை மேலே கையை வச்சிருவாங்கன்னு தெளிவாக போய் எடுத்துட்டீங்க. மகளிர்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கீங்க. இப்போ 23ஆம் தேதியும் அதே மாதிரி ஷார்ப்பாக வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில் ஆனால் நல்ல சிவம் பேர் இருக்கும் பக்கத்தில் உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய 2வது பேரா, வாக்குப்பெட்டியில் 2வது பேர், வாக்கு எண்ணிக்கையில் முதல் இடத்துக்கு வரணும். செஞ்சு கொடுப்பீங்களா? அதே மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். என்ன? மகளிர் உரிமை தொகை ஆட்சி வந்த பிறகு முதலமைச்சர் அதை 2000 ரூபா உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்துவோம்னு சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1500 கொடுப்போம். முதியோர் உதவி தொகை OAP 1200லேருந்து 2000 ரூபா உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்தில் 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் கலைஞர் கனவு இல்லம் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்தில் அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமாக கொடுக்கப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி வீட்டில் பேசி முடிவெடுத்தாச்சா? என்ன வாங்க முடிவெடுத்தாச்சா? ஆட்சி அமைஞ்சன தலைவர் அவர்கள் அனைத்து மகளுடைய கைகள்லையும் 8000 ரூபாய் தலைவர் உங்க கையில் ஒப்படைச்சிருவாரு. நீங்க முடிவெடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. உங்க வீடுகளுக்கு, உங்களுடைய இல்லங்களுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்களே முடிவெடுத்துக்கோங்கன்னு தலைவர் உங்கள்கிட்ட உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னா நம்முடைய ஆட்சி அமைய போது உறுதி. அதுக்கு மேலும் வலு சேர்க்கிற விதமா இந்த கோபி தொகுதியில அந்த நல்ல சிவம் அவர்களை உதயசூரிய சின்னத்துல நாம ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு காட்டுவோமா? சரி, உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? நானே ஒரு வேட்பாளர், அது தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு வேட்பாளர், நான் போட்டி போடுறேன் இந்த தேர்தலில். சென்னை எந்த தொகுதின்னு தெரியுமா? சென்னையில் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டி போடுறேன். தலைவர் அவர்கள் எனக்கு 2வது முறையாக வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. நான் என் தொகுதிக்கே இன்னும் போல, ஒரே ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். என் தொகுதிக்கு போகாமல் கோபிக்கு வந்து அந்த நல்ல சிவம் அவர்கள் வெற்றி பெறணும்னு உங்ககிட்டலாம் கேட்குறேன்னா என்ன அர்த்தம்?
எனக்கு என் வெற்றி முக்கியம் இல்ல, என் வெற்றியை விட எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கோபி தொகுதியில. கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் மேற்கொண்ட அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம் பின்வரும் செய்திகளில். Enrich Money Investor Awareness Conclave ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.